அன்புமணி ராமதாஸ் அவர்களே, திருவாளர் ராமதாஸ் அவர்கள் எதை நினச்சி உங்களை பேச்சா தெரில. அன்பு மணின்னு அன்பு இருக்குது, அது மணி மேலே இருக்குது. என்ன மணி? பணம் மேலே இருக்குது. பணத்து மேலே தான் உங்களுக்கு அன்பு. இதுக்காக நீங்கள் எதுனாலும் பேசுகிறீங்க, எதுனாலும் சொல்கிறீங்க, எதுனா செய்வீங்க, எல்லாத்தையும் துணிஞ்சு நிற்கிறீங்க. தமிழ்நாட்டு நலனிட்டம், சமூக நீதிட்டம் எல்லாத்தையும் ஓடிச்சு குப்பையில் போட்டு உங்களுக்கு தேவை பதவி, உங்களுக்கு தேவை சுகம், உங்களுக்கு தேவை பணம், இவ்வளோதான். வெறி பிடிச்சி சுற்றுறீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் நிதி தரல, தமிழ்நாட்டுன்ற பேச்சு கூட வரல. பட்ஜெட்லன்னு அவங்கவுங்க வந்து சூடாக இருக்காங்க, கொந்தளிச்சிருக்காங்க. நீங்கள் என்னடா தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்துருக்காங்க, அதிகமாக கொடுத்துருக்குறாங்க, புடா விட்றீங்க இன்றைக்கி. இது எதுக்கு நீங்கள் தெரியும்? கவர்னர் ஆகிடலான்னு தானே. சத்தியமாக உங்களாம் கவர்னர் ஆக மாட்டாங்க ஐயா. தப்பு கணக்கெலாம் போடாதீங்க, சரியா? இன்னும் பெரிய தகுதியெலாம் வேணும் உங்களுக்கு. அது உங்களுக்கு பத்தாது. இது மாதிரி நான் வச்சுக்கின்னு இந்த கோல்மால் பேச்சு, இந்த புடா பேச்சு, நாங்கள் வந்த தமிழ்நாட்டை ஆடிடுவோம், அசைஞ்சிடுவோம், நொண்டிடுவோம் சொல்லிலாம் பேசலாம் உங்களுக்கு அந்த கவர்னர் பற்றி கிடைக்காது. அதனால் அந்த கவர்னர் அரசுலாம் விட்டுருங்க. தயவு செஞ்சு எதுக்காக கட்சி தொடங்கினீங்களோ, எதுக்காக நீங்கள் அரசியல் வந்தீங்களோ அது உண்டான மட்டும் செய்யுங்க. தயவு செஞ்சு தேவையில்லாதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்களாம் கவர்னர் ஆக முடியாது. சமூக நீதின்றத பேச்சே ஒரு சொல்ல பிடிக்காத ஒரு கட்சி, புரிஞ்சிக்காத ஒரு கட்சி பாஜக. அதோடு கூட்டணி வச்சுட்டு சமூக நீதி பேசுகிறீங்க. இப்போ பிஜேபி வேணால் பேச மாட்டான் தம் கட்டி, அந்த அளவுக்கு தம் கட்டி பேசுகிறீங்க. எதுக்கு? இந்த கவர்னர் பதவிக்கு. சத்தியமும் உங்களுக்கு கவர்னர் பதவி கிடைக்காது, ஜென்மத்திலும் கிடைக்காது உங்களுக்கு. நீங்களாம் கவர்னர் ஆக முடியாது. வேணாம், பல்லாக்கு தூக்காதீங்க. தயவு செஞ்சு பல்லாக்கு தூக்கி பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட நீங்களாம் பண்ணுங்கள். இந்த தொப்பி இருக்கு இல்லையா, இந்த பானிபூரிக்க தொப்பி, அது தலைமையில் போட்டுங்கன்னு ஒரு பைஜாமா போட்டு டெல்லி போய் செட்டில் ஆகிடுங்க. அந்த பக்கம் போய்ட்டு வடக்கணம் மாறிட்டு அங்கே லவ் பெல்னு பேர் வச்சிங்க. லவ் பெல்னு பேர் வச்சிங்கன்னு அங்கே அரசியல் பண்ணுங்கள். ஒரு வேளை துணை ஆளுநராக அவனுக்கு கிடைக்கலாம், சரியா? ஆனாலும் ஆக முடியாது. அந்த கனவுலாம் நீங்கள் காணாதீங்க தயவு செஞ்சு.